தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் அரசு பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் பள்ளி வளாகம் மற்றும் பள்ளி வகுப்பறைகளில் வரையப்பட்டிருந்த சாதி அடையாளங்களை மாணவர்களிடம் பெயிண்ட் டப்பாவை கொடுத்து அழிக்க செய்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் முத்துவேல் வழங்க கேட்போம். முத்துவேல், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே நேற்று முன்தினம் பள்ளி மாணவன் தேவேந்திரராஜ் என்பவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி சம்பவத்தில் இரண்டு இளம் சிறுவர்கள் உட்பட 3 பேரை கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் SC/ST ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் உள்ள குமரகுருபர சுவாமி மேல்நிலைப் பள்ளிக்கு வருகை தந்தனர். தொடர்ந்து மாணவர்கள் முன்னிலையில் சாதிய பாகுபாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. குற்ற வழக்குகள் ஈடுபட்டால் படிக்கும்போது என்னென்ன பிரச்சனை வரும், வேலைக்கு செல்லும் போது ஏற்படும் பிரச்சனை குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் மாணவர்கள் மத்தியில் பேசினார். அதைத் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் பேசுகையில், பள்ளி மற்றும் வளாகத்தில் ஜாதி குறித்து மாணவர்கள் எந்த கருத்தும் பேசக்கூடாது, பள்ளி வளாகத்தில் ஜாதி குறித்து எழுத்துக்கள் அடையாளங்கள் எழுதக்கூடாது என்று அறிவுரை வழங்கினார். அதைத் தொடர்ந்து பள்ளி வளாகம் மற்றும் பள்ளி வகுப்பறையில் வரையப்பட்டிருந்த ஜாதி அடையாளங்கள் மற்றும் எழுத்துக்களை மாணவர்களிடம் பெயிண்ட் டாப்பாவை கொடுத்து அனைத்து எழுத்துக்கள் மற்றும் அடையாளங்களை அதிரடியாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் அளித்தனர். மேலும் பள்ளியில் இருந்துதான் இதுபோல் குற்ற சம்பவங்கள் தொடர ஆரம்பிக்கிறது. அதே ஆசிரியர்கள் நீங்கள் தான் முதலில் தடுத்து நிறுத்தி இது தவறு என்பதை புரிய வைக்க வேண்டும் என்று ஆசிரியர்களுக்கும் அறிவுரை வழங்கினார். நன்றி முத்துவேல், விரிவான தகவல்களுக்கு.